வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, தோசை மாவு இல்லாத டயத்துல 5 நிமிஷத்துல சாஃப்டா ஸ்பாஞ்சியா எப்படி நம்ம பன் தோசை பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். 1 கப்பு தயிர், அதே கப்பில் 2 கப்பு ரவை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சோடா உப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 5, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி. இப்போ செய்முறை எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க தயிரையும் ரவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா தோசை மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். அரிசி மாவையும் கூடயே போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்ததை ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 3ஐயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து மாவு கூட சேர்த்துக்கலாம். மல்லி இலை போட்டு சோடாப்பு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதே கடாயை எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெரிய கரண்டிக்கு ஒரு கரண்டி அதில் அப்படியே ஊற்றி விட்டுடலாம். இது இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஒன் சைடு வந்துருச்சு. இதை இப்போ திருப்பி போட்டுடலாம். சூப்பர். இது ஒரு நிமிஷம் வேகட்டும். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வெந்திருக்கும். நம்ம எடுத்துடலாம். திருப்பி போடு. ஓகே, சூப்பராக வெந்திருக்கு. ஓகே, நமக்கு இப்போ சாஃப்டான ஸ்பாஞ்சியாக நமக்கு பன் தோசை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள் நீங்களே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. தக்காளி சட்னிக்கு செம்ம பிரமாதம். சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் தரமாக இருக்குது. தக்காளி சட்னிக்கும் நம்ம தேங்காய் சட்னிக்கும். இதே மாதிரி நீங்களும் பன் தோசை செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.